கணைய புற்றுநோயை பற்றி அறியலாம். ஏற்படுவதற்கான காரணங்கள்: கணையத்தில் உள்ள செல்கள் கட்டுப்பாடு மீறி பெருக்கத்தை ஆரம்பிக்கும் போது கணைய புற்றுநோய் உருவாகிறது. புகைப்பிடித்தல், மரபு ரீதியான பிரச்சனைகள், நாள்பட்ட கணைய அலர்ஜி, உடல் பருமன், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். சில ரசாயன வெளிப்பாடுகள்: பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோகெமிக்கல்கள் போன்ற ரசாயனங்கள் வெளிப்படும் போது கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். வயதாகுவதினால் கணைய புற்றுநோய் பாதிக்கப்படலாம். கணைய புற்றுநோயின் அறிகுறிகள்: மஞ்சக்காமாலை, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறும், வயிறு அல்லது முதுகில் வலி, எடை இழப்பு, குமட்டல் மற்றும் வாந்தி, நீரிழிவு நோய் திடீர் ஏற்படும், மலம் அல்லது சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும், சோர்வு, அரிப்பு, தோலின் வெடிப்புகள் ஏற்படலாம், பசியின்மை, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளும் ஏற்படலாம். எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகள்: அதிக தண்ணீர் குடிக்கவும், மெலிந்த புரதங்கள், முட்டை, மீன், கோழி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பருப்பு, ஓட்ஸ், பழுப்பு அரிசி, குயினோவா, பச்சை தேயிலையில் உள்ள பாலிபினால்கள் உள்ளன. இவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கும். கிரீன் டீ, ஆலிவ் எண்ணெய், கொட்டைகள், வெண்ணெய், சோளம், தக்காளி, காளான், அவுரி நெல்லிகள், பிரக்கோலி, ஆரஞ்சு, கீரைகள், செர்ரி, அவகேடோ, ஆப்பிள், வாழைப்பழம் போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: ஜீரணிக்க கடினமான உணவுகள், வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற அறிகுறிகளை மோசமாக்கும் எந்த ஒரு உணவுகளையும் குறைந்தபட்ச தற்காலிகமாக விலக்க வேண்டும். இந்த உணவுகள் கணைய புற்றுநோயை மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிவப்பு இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், அதிக கொழுப்புள்ள உணவு மற்றும் வறுத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். மது அதிகமாக குடிப்பது கணைய புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கலாம். அதிகப்படியான காஃபி, அதிக சர்க்கரை உள்ள உணவுகள், குளிர்பானங்கள், பச்சை பால் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சிகிச்சை முறைகள்: அறுவை சிகிச்சை: கணையத்தில் உள்ள புற்றுநோய் கட்டிகளை அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. கதிர்வீச்சு சிகிச்சை: புற்றுநோய் செல்களை அழிக்கவும் அவை வளர விடாமல் தடுக்கவும் கதிர்வீச்சு சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது. ஹீமோதெரபி: மருந்துகளை புற்றுநோய் செல்களை அழிக்கின்றன. இது உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவியிருந்தால் ஹீமோதெரபி பயன்படுத்தலாம். இலக்கு சிகிச்சை: சில நேரங்களில் கணைய புற்றுநோயின் இலக்கு வைத்து சிகிச்சை அறியப்படலாம். கணைய புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் போது நோயாளிகளின் உடல்நிலை, புற்றுநோயின் அளவு, புற்றுநோயின் பரவும் போன்ற பல காரணிகள் கவனிக்க வேண்டியிருக்கும். கணைய புற்றுநோயை குணப்படுத்துவது கடினம், ஆனால் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் முழுமையாக குணப்படுத்த முடியும்.